அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் இப்படிங்கிறதுக்குள்ள தவறுகள் ஒயில்டு ஃபயரை விட அதிகமாக வேகமாக பரவும். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் நான் ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிறகு இந்த சமுதாயத்துக்கு எதன்னு செய்யணுமேன்னு நினச்சேன். எல்லாத்துக்கும் அடிப்படை ரீடிங்காக இருக்குது. அதுக்காக சொல்கிறேன். சரி, நம்ம எதை கொடுக்க முடியும்? இப்போ கனடாவில் உள்ள டொரண்டோ யூனிவர்சிட்டி, அமெரிக்காவில் நியூயார்க்கில் உள்ள ஹார்வர்டு யூனிவர்சிட்டி, லண்டனில் உள்ள சோயஸ் யூனிவர்சிட்டி, இதில் எல்லாம் தமிழ் சேர் வந்துருச்சு. உலகத்தில் உள்ள மற்ற உலக நாட்டவர்கள் தமிழ் மொழியை படிக்கலாம். இந்த தமிழ் சேர் அமையறதுக்கு $6 மில்லியன் பணம் கட்டணும். அது பல லட்சம் கோடி. அந்த பணத்தை கலெக்ட் பண்ணுறதுக்கு மீட்டிங் போட்டாங்க. அதுக்கு என்னை கூப்பிட்டு பேச சொன்னாங்க. நான் பேசினேன். அதுக்கு நிறைய விழாவுக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. எல்லா இடத்துலையும் தமிழ் சேர் வந்துருச்சு. இந்த தமிழ் சேருக்குள்ளே உள்ளே போய் பேசணுன்னா நான் என்னையா பண்ணணும்னு கேட்டேன். அதுக்கு பிஹெச்டி இருந்தால் தான் சார் உள்ளே போக முடியும். நான் சயின்ஸ் கிராஜுவேட்டு. சரி, அப்படியா? தமிழ் எம்ஏ படித்தேன். எப்போ? எஸ்பியாக இருக்கும்போது யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட்டாக பாஸ் பண்ணேன். தமிழ் பிஹெச்டி சேர்ந்தேன். எங்கே? தமிழ் யூனிவர்சிட்டியில். கவர்னர் கையால் பிஹெச்டி முடித்து டிஸ்டிங்ஷனோட வெளியில் வந்தேன். சரி, நம்ம இனிமேல் எல்லா இடத்துக்கும் அப்ளிகேஷன் போட்டலாம். நம்ம தான் பெரிய ஆள், பிஹெச்டி வாங்கிட்டோம், போலீஸ் ஆஃபீஸராகவும் இருக்கோம். அண்ணா இன்ஸ்டியூட்டில் போய் இவங்க ஐஏஎஸ் அகாடமியில் என் பேரை போட்டிருக்கும்போது டாக்டர்னு போட்டிருந்தார், பார்த்துருப்பீங்க. பெரிய ஆள் நம்ம தான் நினச்சிட்டு போனால் பல்கலைக்கழகத்துக்கெல்லாம் போனால் நமக்கு முன்னாடி அங்கே ஏகப்பட்ட டாக்டர் இருக்கான். சரி, எப்பட்றா இதில் ஜெயிக்கிறது? இது பெரிய அறிவார்ந்த ஃபீல்டு. அப்போ தான் தெரிஞ்சு நான் உங்கள்கிட்ட குறிப்பிட்டேனே, புத்தகங்களோடு உண்டு உறங்கி உயிர்த்தெழுந்து நிறைய பட்டங்களை பெற்று தன்னுடைய பெயரை அலங்கரிப்பவர்களை விட நிறைய புத்தகங்களை படித்து தன்னுடைய மனதை அலங்கரிப்பவர்கள் சொல்லுவதையே இந்த சமுதாயம் கேட்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருந்துச்சு. இன்று உலகம் முழுவதும் சென்று உரை நிகழ்த்துகின்றேன். இப்போ உங்கள் முன்னால் உரை நிகழ்த்திட்டு இருக்கேன். இத்துணைக்கும் காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இந்த படிப்பு ஒன்று தான். இதை தவிர வேற ஒன்றுமே இல்லை. எல்லாரும் படிக்கிறீங்க, எல்லாருக்கும் வேலை கிடைக்கிறது இல்லை. ஏன்? சிந்தியுங்கள். எல்லாருமே படிக்கிறோம். குரூப் 4 எடுத்துங்களேன், அல்ல குரூப் 2 எடுத்துங்களேன். எல்லாரும் படிக்கிறோம். சில பேர் மட்டும் ஜெயிக்கிறாங்க, சில பேரால் ஜெயிக்க முடியல. ஏன் தெரியுமா? டிஸ்கவரி சேனல் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. அந்த டிஸ்கவரி சேனலில் ஒரு சிங்கம் மானை விரட்டிக்கிட்டு போகும். போய் கழுத்தை பிடிச்சி கொண்டு வந்து சாப்பிடும். உங்களுக்காகவே சொல்கிறேன். நம்ம நினைப்போம் சிங்கம் வலிமையானது, மான் வலிமை குறைவானது. ஒரு தடவை விரட்டிட்டு போனால் சிங்கம் மானை பிடிச்சிட்டு வந்து சாப்பிட்றோம். நண்பர்களே, ஒரு மானை ஒரு சிங்கம் பிடிக்க வேண்டும் என்றால் 9 முறை சராசரியாக விரட்டினால்தான் ஒரு முறை அந்த சிங்கம் வெற்றி பெறுகிறது. இந்த இடத்துல நம்ம யோசிக்க வேண்டியது என்னன்னா, வலிமை குறைவான மான் வலிமை அதிகமான சிங்கத்திடம் இருந்து 8 முறை தப்பி விடுகிறதே ஏன் தெரியுமா? சிங்கம் ஓடுவது உணவுக்காக, மான் ஓடுவது உயிருக்காக. உங்களுடைய வேலை தேடுகின்ற வேட்கை உயிருக்கான ஓட்டமாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் வெற்றி அடைவீர்கள். உணவுக்கான ஓட்டமாக இருந்தால் வெற்றி பெற முடியும். பரவாயில்ல, நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். தகுதி உள்ளவை மட்டுமே வாழ முடியும். ஐஏஎஸ் அகாடமியில் இந்த மாதிரி இந்த உதாரணத்தை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லும்போது ஒரு பொண்ணு எந்த கேட்டுச்சு, 9வது தடவை எப்படி சார் சிங்கம் வெற்றி பெறுதுன்னு கேட்டுச்சு. பட்டுன்னு உடனே நான் சொன்னேன், சரியான கேள்விமா. 8 முறை தப்பித்த மான் உயிருக்காக ஓடுனுச்சு, இது உணவுக்காக ஓடுனுச்சு. 8 தடவையும் உணவு கிடைக்கல என்னொன்னா செத்து போயிடுவோங்கிற பயம் சிங்கத்துக்கு வந்துருச்சு. 9வது முறை சிங்கம் ஓடுவது உயிருக்காக, மானும் ஓடுவது உயிருக்காக. ஆனால் எது திறமையோ அது வெற்றி பெறுதுமான்னு. இப்படி தான் அவங்களும் கைதட்டுறாங்க. அப்போது நம்முடைய லட்சிய வேட்கை என்பது உயிருக்கான ஓட்டமாக இருந்தால் மட்டுமே நீங்கள் எந்த பரீட்சையாக இருந்தாலும் வெற்றி பெற முடியும். அது குரூப் 4 இருந்தாலும், குரூப் 2 இருந்தாலும், குரூப் 1 இருந்தாலும், ஐஏஎஸ்ஸாக இருந்தாலும், ஐபிஎஸ்ஸாக இருந்தாலும். இதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். சரி, பெரிய எண்ணம் இருந்தால் தான் ஜெயிக்க முடியுது. இந்த படிப்பினுடைய அவசியத்தை தெரிஞ்சால் தான் படிக்க முடியுது. அன்னன்னைக்கு நம்ம நிச்சயமாக ஜெயிக்கணும்னு நினச்சிட்டு தான் எல்லாரும் இங்கே உட்காந்துருக்குறீங்க.
ஆனால் நிறைய பேரால் ஜெயிக்க முடியாமலே போகிறதுக்கு என்ன காரணங்கிறத படித்தவர்களாகவே பார்க்கின்றேன். ஒரு இன்டலெக்சுவல் க்ரௌடுகிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கேன், பேசிகிட்டு இருக்கேன் நான். அதனால் நான் இதை ஆங்கிலத்தில் சொல்லணும்னு நினைக்கிறேன், திரும்ப தமிழ்லையும் சொல்கிறேன். சமீபத்தில் ஒரு புத்தகம் படித்தேன், அறிவார்ந்த இளைஞர்களிடம் பேசி கொண்டிருக்கின்றேன். புத்தகத்தினுடைய பெயர் டை எம்டி. டை எம்டி. எழுதியவருடைய பெயர் டாட் ஹென்றி. யார் வேணாலும் அந்த புத்தகத்தை வாங்கி படித்து பார்க்கலாம். அதில் அவர் கேட்குறாரு, இந்த மாதிரி உட்கார்ந்துருக்கிற மக்களை பார்த்து, வாட் டு யூ திங்க் த மோஸ்ட் வேல்யூபிள் லேண்ட் இன் த வேர்ல்டு? உலகத்திலேயே விலை மதிக்க முடியாத இடம் எது? கேள்வி. ஒருத்தன் எந்திரிச்சு சொல்கிறான், அமெரிக்காவில் நியூயார்க்கில் மேன்ஹாட்டன், ரெட்டை கோபுரம் அங்கே தான் இருக்குது, ட்வின் டவர்ஸ். உலக பொருளாதாரத்தையே நிர்ணயிக்கிற இடம் இது. கல்ச்சுரலி, கமர்ஷியலி, ஃபைனான்ஷியலி பிக்கஸ்ட் பிளேஸ், பெரிய கோடீஸ்வர இடம். அது தாண்டா உலகத்திலேயே விலை மதிக்க முடியாத இடம் அப்படின்னு சொல்கிறான். அந்த ஆத்தர் டாட் ஹென்றி சொல்கிறாரு, நோ. ஒரு பொண்ணை எந்திரிச்சு ஆப்பிரிக்கன் கோல்டு மைன்ஸ், ஆப்பிரிக்கா தேசத்தில் உள்ள தங்கத்தில் எடுக்கக்கூடிய, வெட்டி எடுக்கக்கூடிய தங்க சுரங்கம், உலகத்தில் உள்ள தங்கத்தில் 20% ஒரே தங்க சுரங்கத்தில் கிடைக்குது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அதுதான் விலை மதிக்க முடியாத இடம். அதையும் நோன்னு சொல்லிடுறான். இன்னொருத்தன் எந்திரிச்சு சொல்கிறான், யுஏஇ, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். என்னது? குவைத்திலிருந்து சவுதி அரேபியா வரைக்கும் ஓமன் வழியாக தோன்ற இடத்துல எல்லாம் பெட்ரோல் கிடைக்குது, உலகத்தில் விலை மதிக்க முடியாத இடம் அது தாண்டாங்க. அதையும் இல்லைன்னுறான். பின்ன எது தாண்டா நீ சொல்கிறான்னு கேட்குறான். அவன் சொல்கிறான், த மோஸ்ட் வேல்யூபிள் லேண்ட் இன் த வேர்ல்ட் இஸ் த கிரேவ் யார்டு. சுடுகாடுங்கிறான். என்னடா சுடுகாட்டை சொல்கிறான் இவன் அப்படின்னா, பதில் சொல்கிறான் அவன். இப்போ தாமஸ் ஆல்வா எடிசன் இதோ எரிகிறதே, பிரபஞ்சத்தினுடைய பிரம்மாண்ட தேவையான மின்சார பல்பை கண்டுபிடிக்கணும்னு நினச்சான், கண்டுபிடிச்சிட்டு செத்து போயிட்டான். ரைட் சகோதரர்கள் விமானத்தை கண்டுபிடிக்கணும்னு நினச்சாங்க, கண்டுபிடிச்சிட்டு செத்து போயிட்டாங்க. ஐன்ஸ்டீன் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை கண்டுபிடிக்கணும்னு நினச்சாரு, கண்டுபிடிச்சிட்டு செத்து போயிட்டார். இப்போ நான் எஸ்பி ஆகணும்னு நினச்சேன், எஸ்பி ஆகிட்டேன். பேச்சாளர் ஆகணும்னு நினச்சேன், நாடறிந்த நல்ல தமிழ் பேச்சாளர் ஆகணும்னு நினச்சேன், பேச்சாளர் ஆகிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். சரியா? இதெல்லாம் நினச்சதெல்லாம் செஞ்சிடறோம். இதை மாதிரி இதை விட திறமையை, இதை விட அறிவை வச்சுட்டு இங்கே உட்காந்துருக்கிற நிறைய பேர் செய்யணும்னு நினச்சி செய்யாமலே செத்து போனவன்லாம் சுடுகாட்டில் இருக்காண்டா. இதை விட அற்புதமான எண்ணங்கள், அறிவு, திறமை எல்லாம் தூங்கிட்டு இருக்கான் சுடுகாட்டில். அதனால உலகத்திலே விலை மதிக்க முடியாத இடம் சுடுகாடுடாங்க. அப்போ கடைசியாக சொல்கிறதான் முக்கியம். டோன்ட் கோ டு யுவர் கிரேவ் வித் யுவர் பெஸ்ட் ஒர்க் இன்சைடு யூ, சூஸ் டு டை எம்டிங்கிறான். சுடுகாட்டுக்கு நீ என்ன சாதிக்கணும்னு இந்த உலகத்துக்கு வந்தியோ அதை சாதிக்காமல் செத்து சுடுகாட்டுக்கு போயிடாதரா. தயவு செய்து இங்கேயே செஞ்சுட்டு செத்து போடாங்கிறான். எப்படி அற்புதமான வார்த்தை பாருங்க. இப்போ நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். நான் என்ன செய்கிறேன்னு சொல்கிறேன். ஐ லுக்டு இன் டு தி மிரர் எவ்ரி டே மார்னிங் அண்ட் ஆஸ்க்டு மை செல்ஃப், இஃப் ஐ die today, whether would I do what I am about to do today? நான் இன்னைக்கு இறந்து போகிறதா இருந்தால் இன்றைக்கு நான் என்ன செய்வனோ அதை தான் செய்வனா அல்லது வேற எதையாவது செய்வனான்னு கண்ணாடியை பார்த்து ஒவ்வொரு நாளும் நான் கேட்குறேன். ஏன்? சம்டைம்ஸ் ரிமெம்பரிங் இஃப் ஐ வில் பி டெட் சூன் இஸ் தி மோஸ்ட் பவர்ஃபுல் டூல் which I have ever encountered to make big choices in my life. நம்ம சீக்கிரமே செத்து போனோம்னா என்னெல்லாம் செய்ய முடியாமல் முக்கியமான விஷயம் போயிடுமோ அதெல்லாம் இப்போவே நம்ம செஞ்சிடணும். அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரியான சிந்தனைகள் தான் வலிமையை கொடுக்கின்றன. இறந்து போகிறோம்னு நினைக்கிறதெல்லாம் துக்கங்கிறதெல்லாம் அமங்கலம், அதெல்லாம் பேசக்கூடாதுன்னு யாரும் நினைக்காதீங்க. கண்டிப்பாக எல்லோரும் ஒரு நாள் போய் தான் ஆகணும். ஆளுக்கு ஒரு தேதி வச்சு ஆண்டவன் அழைப்பான். அப்போ யார் அழுதால் அவனுக்கு என்ன காரியம் முடிப்பான். உலகாண்ட மன்னவரும் மற்றெல்லாரும் உயிரிறங்கும் போதில் இதை கொண்டு சென்றார். நிலமென்றால் 6 அடி தான், அதற்கு மேலே நெருப்பிலிட்டால் சாம்பல் அன்றி மீதம் ஏதோன்ட்டான். இரவல் தந்தவன் கேட்கின்றான், அது இல்லை என்றால் அவன் விடுவானா? உறவை சொல்லி அழுவதினாலே உயிரை மீண்டும் தருவானான்னு போயிட்டான்.
மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்றுன்னு கண்ணதாசன் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. அப்போது போகிறதுக்குள்ள நம்ம நினச்சதை செஞ்சுட்டு போகணுன்னு அந்த எண்ணம் கொடுக்கும். அதுக்கு என்ன செய்யணும்? ஹவு மச் ஒர்க் டிட் யூ டூ டுடே வில் மேக் யூ ப்ரவுட் ஆஃப் டுமாரோ. இன்னைக்கு நீ செய்கிற வேலை நாளைக்கு இந்த சமுதாயத்தில் உனக்கு மரியாதையை உண்டாக்கி கொடுக்குமா? கொடுக்காது. நல்ல வேலையை செய்கிறியா இல்லையா? டிட் யூ மேக் ப்ராக்ரஸ் ஆன் வாட் மேட்டர்ஸ் மோஸ்ட் டு யூ. இன்றைக்கு நீ செய்கிற வேலை உனக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு அதிக தேவை எதுவோ அதில் நேரத்தை செலவு பண்ணுறியா இல்லையா? ஒவ்வொரு நாளும். ஏன்? கிரேட்னஸ் எமர்ஜஸ் when you consistently choose to do the right thing even when it is uncomfortable.